நம்ம இயேசுடைய ஊழிய ஆரம்பித்த போது ஒரு இடம், ஒரு 1/2 ஏக்கர் நிலத்தை ஆண்டவர் இலவசமாய் ஒருத்தர் மூலமாய் தேவன் தந்தார். இலவசமாக தான் ஆண்டவர் கொடுத்தார். அதுதான் தேவனுடைய வீடு கட்டப்பது, முதல் கட்டடம் கட்டப்பட்டது. நாங்களாம் கட்டி பிரதிஷ்டைக்கு ஆயத்தப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் நான் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன்னு சொல்லி. நாங்கள் அதை நினைக்கவே இல்லை. அந்த நாட்களில் எங்களுக்கு 1/2 ஏக்கர் நிலம், அதில் கட்டடமே பெரிய விஷயம். ஆண்டவர் சொல்கிறாரு 4 பக்கமும் விஸ்தாரமாக்குன்னு சொல்கிறாருன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் தெளிவாய் பேசினார். அப்போ நாங்கள் சரி ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி இன்றைக்கு அதனுடைய 4 பக்கமும் எல்லைகளை விஸ்தாரமாக்கி இருக்கிறார். கிழக்க மேற்க வடக்கு தெற்க கர்த்தர் சொன்னபடியே அவர் வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாதவர். நீங்கள் விசுவாசிங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுவோம், எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன். உங்களுடைய ஊழியத்தின் எல்லை விஸ்தாரமாகும், உங்களுடைய வியாபாரத்தின் எல்லை விஸ்தாரமாகும், உங்களுடைய குடும்பத்தின் எல்லை விஸ்தாரமாகும். விசுவாசிக்கிறீங்களா? ஏதோ விஸ்தாரமாகுவது தடைப்பட்டு போதா? அதெல்லாம் கர்த்தர் உடை தெரிவார். கர்த்தர் சொன்னபடி செய்வார். நீங்கள் விசுவாசிங்க. பாருங்க, 4 மாடியில் சின்ன ஜபக்குழு ஆரம்பிச்சு ஒரு கட்டடம் ஆரம்பித்தோம். இப்போ இந்த ஊழியத்தின் எல்லை எருசலேம் வரைக்கும் விஸ்தாரமாக்கி இருக்கிறார்ல. எங்களுக்கு இங்கேயே ஆண்டவர் இடம் கொடுத்து இங்கேயே ஒரு ப்ரேயர் சென்டர் ஆரம்பிக்க வச்சிருக்கிறார்ல. கிரகிக்க முடியாத காரியம், இதெல்லாம் நான் யோசித்து பார்க்காத ஒரு காரியம். அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசித்தோடைய வாக்கு தத்தத்தை பற்றி கொள்ளுங்க. அப்படின்னா ஜெபிக்கிறீங்களா? அப்படி வலது கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே, என் எல்லைகளை நீர் விஸ்தாரமாக்குவீர். உடைய வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். நீர் தடைகளை மாற்றி எல்லைகளை விஸ்தாரமாக்கி ஆசீர்வதிக்கிறீர். அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.